ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான ஈரல் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்கள் அம்மா ஸ்டைலில் சொல்லியிருக்கேன். இது வெறும் ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து 250 கிராம் ஈரல் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு பிரியாணி இலை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 5 பல் பூண்டு தட்டினது, ஒரு குச்சி கருவேப்பிலை இலை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி தட்டினது சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொரிய விட்டுக்குங்க. இப்போது இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் இப்போது கலந்து விட்டுக்குங்க. இப்போது இதை ஒரு தட்டு போட்டு மூடி 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா இப்படி வெந்து குழைவாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து வந்து இது நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. இப்போது இது நல்லா கலந்ததும் இதில் வேக வச்ச ஈரல் 250 கிராம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா இந்த மசாலாவில் கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போது இது நல்லா கலந்ததும் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து ஈரல் வேக வச்ச தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்துட்டு 3/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போது கலந்து ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வந்து ரெடி ஆகிருக்கும். இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே ஓப்பன்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஈரல் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் தூவி ஒரு 3லேருந்து 4 முறை இந்த மாதிரி கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப சூப்பர் டேஸ்டான ஈரல் கிரேவி ரெடி ஆகிடும். தேங்க்யூ.